Today we are going to see about a deep learning approach in design thinking. Design thinking is a deep learning approach. Students வந்து practicalல அதே மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடா எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க, அது எல்லாமே எப்படி வந்து நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணலாங்கிறது தான் இந்த டீப் லேர்னிங்கோட அப்ரோச். Introduction to design thinking in software project management. The software project management design thinking use பண்ணா நமக்கு எப்படி ஈஸியா ரெக்டிஃபை ஆகும். First design thinking in our center for problem solving, right? So யூசரோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் யோசிச்சு நம்ம அதை ரெடி பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் டிசைன் திங்கிங் ஓட வேலை, ரைட்? So in design thinking first process is empathize, understand the reasons. Second one is define, to identify what is the problem, and third one ideate the brainstorming solutions what we are going to give using the collaboration. Okay, and the fourth one prototype, working model for project management for the user. Okay, user தகுந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி அந்த சொல்யூஷன் நம்ம கொடுத்து அந்த மாடல் கரெக்டாக ப்ராப்பராக இதாகலாம் பார்க்கணும். லாஸ்ட் ஒன் டெஸ்டிங். இந்த டெஸ்டிங் மூலயமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இப்படி ஆட் பண்ணலாம், இல்லை ஆட் பண்ணதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கா, ஈஸியாக இருக்காங்கிறது பார்க்கும்போது கேதர் ஃபீட்பேக் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், right, from the users. After that, again the life cycle is goes to the analyze and define an idea, prototype and test. Okay, this is a life cycle that goes to one by one, and if you have any feedbacks also you will use for adding any features. We are adding new features also. Okay. So here the student is struggling with understanding the practical real world project complexities. Okay, so here the common challenge is na practical la avanukku eppadi software project workflow nadakudhu, adha eppadi and difficulties la nam apply panni and concept easier real world la kondu varadhu. So idhukku nama thela collaboration communication skill namakku modala thei. Okay, collaboration enna, what's the meaning of collaboration? ஒரு டீமா உட்கார்ந்து இதுக்கான இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் சொல்றீங்க, டீம் வைஸ் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. அந்த சொல்றது தான் நம்ம கேப்சர் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் கொலாபரேஷன் கேப்சர் பண்ணி அந்த டீம் ப்ராஜெக்டை நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்ஜெக்டிவ் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்ரோச் டு டீம் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ். ஓகே, மெத்தட்ஸ் என்னென்ன பண்ணலாம்ங்கிறது. ஸ்டூடெண்ட் சர்வே ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் சர்வே முதல்ல எடுக்கிறோம். அந்த எடுத்ததுக்கப்புறம் இன்டர்வியூ ஃபார் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ். நம்மளுக்கு கெஸ்ட் லெக்சர்ஸில் வரக்கூடிய வேர் தே ஆர் கமிங் ஃப்ரம், they are coming from IT companies which is well known, right? So they have experience of 20 to 25 years experience. What they are doing there, full stack la நம்மளுக்கு அவங்க full stack la work பண்றாங்கன்னு தெரிஞ்சு we are carrying the industrial experts and we are going along with that. அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, ரிசல்ட் டிசைன் இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது, கம்பெனியில என்ன பண்ணுவாங்க, என்ன வேலை இருக்குது, லேர்னிங் அகாடமிக்ங்கிறது நம்ம கெயின் பண்ணுறது. ஸோ ப்ராக்டிக்கல் ஆல்சோ நீடட் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் மூலியமா கெஸ்ட் மூலியமா நம்ம வர வச்சு அந்த கெஸ்ட் நம்மளுக்கு சொல்லிட்டு அதை வச்சு we are planning accordingly and we are going to that, and அதுக்காக நம்ம என்ன ஒர்க் பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும், ரைட்? அதுதான் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வேலை. ஓகே, ஸோ ஃபைண்டிங் பண்ணிட்டோம். இப்போ ஃபைண்ட் பண்ணுறோம் என்னன்னா 65% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளானிங் டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட். ஓகே, செகண்ட் 50% ஸ்ட்ரகிள் வித் அகில் மாடல். நம்ம ஆல்ரெடி நிறைய மாடல்ஸ் பார்த்து வாட்டர் ஃபால்ஸ் மாடல், அகில் மாடல், ஸ்பைரல் மாடல், இதில் அகில் மாடலில் அவங்க ரொம்ப சஃபர் ஆகுது. அண்ட் ஃபோர்த் ஒன் ஃபேஸ் சேலஞ்சஸ் இன் கொலாபரேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். கொலாபரேஷனை நம்ம மீட் பண்ணி ஒட்டுக்கா சேர்ந்து பேசுறது, இந்த பிரச்சனை இருக்குது இந்த ப்ராஜெக்டில் எனக்கு தெரிய எப்படி பண்ணுறது, அதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. இந்த கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறது. கோர் ப்ராப்ளம் இன் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லேர்னிங். கோர் ப்ராப்ளம் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். தியரட்டிக்கல் நாலேஜ் வித்தவுட் ஹேண்ட்ஸ் ஆன் இம்ப்ளிமெண்ட். ஹேண்ட்ஸ் ஆன் இம்ப்ளிமெண்ட் இது இல்லாமல் தியரட்டிக்கல் நாலேஜ் மூலயமா எப்படி கொண்டு வரும். லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அகெயின் ஸ்க்ரம், SDLC, spiral and everything. Limited exposure in industrial level project. Each and everything we need to go along with the industry and we need to do the projects. அங்கே போய் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறதுனால நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். வேறு இருந்தாலும் பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கலாகவும் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம வந்து
இந்த ப்ராக்டிக்கல் என்கேஜிங் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிறது தான் இதோட பாசிபிள் டீச்சிங் அப்ரோச். இந்த ஓவரால் நம்ம ரியல் வேர்ல்டில் இந்த ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடிஸ் என்ன பண்ணலாம், செகண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப் வந்து எப்படி பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட்டு, அது என்னென்னா ஜிலா வெல்லோ அண்ட் ஜிஜா. ஓகே, அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பப்ளிக் பேஸ்ட் மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அசைனிங் இண்டஸ்ட்ரி லெவல் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் என்கரேஜ் பண்ணுறோம் பியர் கொலாபரேஷன். பியர்னு யார் நம்ம கூட இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பியர். சரியா, நம்ம இப்போ நாங்கள் அப்படின்னா எங்களுக்கு மாதிரி இன்னொரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸாக, அவங்க தான் பியர்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இங்கே நம்ம பிளான் பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே பிளான் பண்ணுறோம். வீக் 1 to 2 அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் அகில் மெத்தடும் உள்ள கொண்டு வர பண்ணுவோம். செகண்ட் ஒன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வித் டூல்ஸோட கொண்டு வரோம். அந்த வீக் 3 to 4 weeks. தேர்ட் வீக் ஃபுல்லாக, ஃபோர்த் வீக் ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் சிக்ஸ்த் வீக் என்ன பண்ணுறோம், டீமாக கொலாபரேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை சிமுலேட் பண்ணுவோம். 7th and 8th வீக்கில் அந்த ப்ராஜெக்ட் அவுட்கம்மோட நம்ம வந்து ஃபீட்பேக் பண்ணுவோம். ஓகே, ஸோ கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் இது வந்து கண்டினியூஸாக இயற்கை கூட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம வச்சுக்கணும். ஓகே, ரிசல்ட் இப்போ நம்ம ஃபைனலாக ரிசல்ட் பண்ணணும். இப்போ நம்ம மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இந்த அக்ரி ப்ராசஸ் மூலியமா. செகண்ட் கொலாபரேஷன் டீம் மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ள கொண்டு வரணும். கான்ஃபிடென்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பிளானிங் இருக்கும். சரியா, ஃபீட்பேக் இன்சைட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் செஷனில் நம்ம